திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது மரணமடைந்த சம்பவத்தில் 3வது நாளாக நீதிபதி விசாரணை மேற்கொள்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். மேலும் தகவல்கள். திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் தற்காலிக காவலாளியாக வேலை பார்த்து வந்த அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. இந்நிலையில இதை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றத்திலிருந்து மதுரை மாவட்ட 4வது நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நியமிக்கப்பட்டார். அவர் 3 நாளாவது விசாரணை பண்ணிக்கிட்டு வராரு. இன்னைக்கு 3வது நாள் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல இன்னைக்கு முதல் சாட்சியமாக யார் செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் போயிருக்காரு. நேற்றுதான் அந்த மருத்துவ அறிக்கை வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை உண்டாக்குச்சு. அந்த தகவல்ல பாத்தீங்கன்னா சுமார் 44 இடங்கள்ல அவருக்கு வெளிப்புற காயங்கள் இருந்திருந்தாவும் அதுல 12 செராய்ப்பு காயங்கள் இருந்ததாகவும், முக்கியமா சொல்ல போனா அதை தவிர ரத்த கட்டு, அதாவது ரத்த உறைஞ்ச காயங்கள் இருந்ததாகவும், அதை நரம்பு சேதமாயிருக்கு, சதைகள் அழுகி இருந்தது அடுத்ததுனால உடம்பு பூராம எல்லா இடத்துலையும் காயங்கள் இருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல பகுத்துல கம்பால அடுத்ததுக்கான காயமும் இருந்திருக்கு. அவர் இறப்புக்கு காரணமாக ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. தலையில அடிப்பட்டதுனால அந்த கபாலத்தை அடிபட்டு ரத்த கசவு ஏற்பட்டுச்சு, அதனால காதலையும் ரத்தம் வந்ததுனால சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்த்து அவர் கடுமையான சித்திரவதைக்கு காவல்துறை ஏற்பட்டது இந்த ரிப்போர்ட் மூலம் தெளிவாக தெரிகிறது. இந்நிலையில இந்த அறிக்கையை சப்மிட் பண்ண மருத்துவர் கார்த்திகேயன் தற்போது நீதிபதி விசாரணைக்கு அழைத்து உள்ளே சென்றிருக்காரு. அவர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று விசாரணையில் தொடர்ந்து பல்வேறு தரப்புகள் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. கூடுதலாக என்ன ஒரு தகவல்னா, இந்த தகவல்ல இந்த வழக்குல ஐகோக இருந்த ஏடிஎஸ்பி சுகுமார் இப்போதான் தற்போது அவர் அந்த பத்திரிகையாளர் சங்கத்துல அந்த வழக்கறிஞர் கணேஷ்குமார் சொல்லியிருந்தாரு. அவர் மேலேயும் இப்ப அறிக்கை சப்மிட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காரு. அவர் மேலேயும் எந்த நேரத்திலும் நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா உள்ளது என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.